ஒயர் கூடை பின்னலாம் வாங்க. நான் இந்த கூடைக்கு எடுத்துக்கிட்ட ஒயர் வந்து 2 கட்டு எடுத்து அதில் 1.5 கட்டு ஒயரு தேவைப்படும். இதில் வந்து பிங்க் கலர் வந்து 15 ஒயரு, சாண்டல் வந்து 6 ஒயரு, மொத்தமாக 21 ஒயரு. ஒவ்வொரு ஒயரும் 5 அடி, 5 அடியில் 5.5 ஃபீட், 5 அடியில் வந்து 21 ஒயரு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிச்சுக்கலாம். 2 ஒயரையும் மடித்து சம அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறணும். பிங்க் கலரு தான் பின்ன போகிறோம். சாண்டல் தான் ரன்னிங் ஒயராக போட போகிறேன். அந்த ரன்னிங் ஒயரை வந்து சாண்டல் ஒயர் பிங்க் ஒயர் மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது அளவுக்கு அப்படியே விட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம பின்ன ஆரம்பிச்சுக்கணும். ரன்னிங் ஒயரை வச்சு ஒவ்வொரு ஒயராக 21 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இது வந்து சென்டர் பாயிண்ட்டு தான் நம்ம போடுறோம். இப்போது சென்டர் பாயிண்ட் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் 2 பக்கமும் பின்னணும். இதுக்கு வந்து இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம வெட்டி வச்சுருக்க 21 ஒயரையும் அதில் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், அளவு கரெக்டாக இருக்கணும். முன்னுக்கு பின்னுதான் எல்லாமே ஏற்ற இறக்கமாக, ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இந்த சென்ட்ரு பாயிண்ட் வச்சு தான் நம்ம மேலே வர வரைக்கும் பின்னி வரணும். அது 2 பக்கம் கரெக்டாக வரணும்னா அளவு கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். நீங்கள் வந்து அதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மடிக்கும்போது ஒயர் கரெக்டாக மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், 5 ஒயரு பிங்க் கலர் போட்டிருக்கேன்ல, இதில் 3 சாண்டல். நீ அடுத்து சாண்டல் போட போகிறேன். சாண்டலுக்கு 3 ஒயரு. அப்படியே எல்லா ஒயரும் சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம்.
3 கட்டு ஒயர் வாங்கினீங்கன்னா 2 கூட போடலாம். இந்த மாதிரி கூட 1.5 கட்டில் ஒயர் வேஸ்ட் ஆகாமல் போட்டு முடிக்கலாம். 5.5 அடி வெட்டிக்கணும். 5 அடி வெட்டி 21 ஒயரும் 11 அகலமும் போட்டீங்கன்னா கரெக்டாக வரும். 2 கூட தாராளமாக பின்னலாம். 3 கட்டு வாங்கினா 2 கூட பின்னலாம். ஒன்றரை கட்டு ஒயரில் போதும். 1.5 கட்டு ஒயர் பாருங்கள். 21 ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டேன். நான் பிங்கு சாண்டல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணிவிட்டேன். அந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, ரன்னிங் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் சாண்டல் பின்னிக்கு வந்தோமா, அதை எடுத்து பிங்கு ஒயர் அளவு வச்சு அது கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது பின்ன போகிறோம். இப்போ சென்ட்ரு பேண்ட்டு இப்போ 11 போடணும்னா இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு ஒரு 5 நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு லைன் எப்படி ஆரம்பித்து அடுத்த லைன் எப்படி ஆரம்பித்து பின்னுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ண பார்த்தீங்களா, அதே அளவில் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் சேர்த்துக்கணும். அந்த அளவுக்கு விடணும். சைடு பின்னுறதுக்கு ஒயர் வேணும். இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அந்த ஒயரை எடுத்து அப்படியே ஒரு சுற்று. இதே மாதிரி தான் பின்னணும். அப்படியே இப்போ ஒரு லைன் பின்னிக்குவாங்க. பின்னி முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இதை ஒரு சுற்றி நம்ம போட்டுருவோம். லாஸ்ட்டு பின்னல் போட்டாச்சு. போட்டு முடித்த உடனேயும் அந்த ரன்னிங் ஒயர் அளவு வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள், ஒரு லைன் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா லைன் போடணும். இப்போ அந்த ரன்னிங் ஒயர் அளவுக்கு அந்த முதல்ல விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர் அளவுக்கு விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரு ஒயர் போட்டு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கினீங்கன்னா போதும். முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். உடனே பின்னாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுறதுனா ஒரே நேரத்தில் உட்காந்து பின்ன முடியாது. அப்பப்போ பின்னும்போது நம்ம மறந்துடுவோம். அதனால சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சிட்டேன். எப்படி போட்டிருக்கிற பாருங்கள். சென்டரில் சாண்டலு, சைடு 2 பிங்கு, அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு ஒரு சாண்டல் போட்டிருக்கேன். இது வந்து அடிப்பாகம் தெரியறதுக்காக நல்லா இருக்கும்ட்டு போட்டேன். அகலம் 11, நீளம் வந்து 21, 5 அடி எடுத்திருக்கேன் ஒயரு. 5 அடியில் 21 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ அடிப்பாகம் பின்னி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இனி மேலே பின்னுறது, கார்னர் திருப்பி மேலே பின்னுறதை பார்க்கலாம். இப்போ சுத்து ஒயர், ரன்னிங் ஒயர் எடுத்து ஆரம்பிச்சிக்கலாம். சொருகிறதுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கணும். சொருகிறதுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம எப்படி பின்னுறோம், ரன்னிங் ஒயர் மடித்து ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இது அப்படியே பின்னிக்கு வந்து கார்னர் திருப்பலாம். 4 மூலையும் கார்னர் திருப்போம். வாங்க பின்னலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டு ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் திருப்புற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ஒயர் வந்து திருப்பி இந்த சைடு போகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து ஒயரு இந்த மாதிரில இப்படி திரும்பி இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை சுற்றிட்டு இந்த பக்கம் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து அப்படி சுற்றணும். சுற்றி நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும். முக்கோண ஷேப் கிடச்சிச்சின்னா மூளை நல்லா திரும்பி இருக்குது, கார்னர் நல்லா திருப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம்.
பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு கார்னர் போட்டு திருப்பிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் கார்னருக்கு வந்துட்டோம். இப்போ செகண்ட் கார்னர் திருப்பலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 4 கார்னருமே ஒரே மாதிரி தான் வரும். போட்டு பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அப்போ கார்னர் நல்லா திரும்பிடுச்சு. அது அப்படியே போட்டுக்கிட்டு வந்து சுற்றி சுற்றி மேலாக்க கொண்டு வர வேண்டியதுதான். பாருங்கள் எப்படி திரும்பி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். பார்த்தீங்களா? 2 பக்கம் 2 கார்னர் மூலையும் திருப்புறது எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கம் 2 பக்கமும் நம்ம திருப்பலாம். பாருங்கள், அடுத்து 3வது கார்னருக்கு வந்துட்டோம். அந்த சைடு எப்படி 2 பக்கம் போட்டோமோ அதே மாதிரி இப்போ இந்த சைடு 2 பக்கம் போடணும். வந்துட்டோம்.
பாருங்கள், 3வது கார்னர் திருப்பிட்டு 4வது கார்னர் திருப்புற இடத்துக்கு வந்துட்டோம். ஒயரை நல்லா இப்படி எடுத்து வச்சிக்கினா பின்னுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இது வந்து 4வது கார்னர் போடுறேன். இப்போ 4 கார்னரும் நம்ம மூளை திருப்பியாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இந்த கார்னரும் இந்த கார்னரும் பார்க்க போகும்போது நல்லா வளைஞ்சு கார்னர் திருப்பினது முக்கோண ஷேப்பில் நமக்கு தெரியும். நல்லா திரும்பி வந்திருக்கும் கூட. பாருங்கள், ஒரு லைன் சுற்றி வந்துட்டேன். இப்போ வந்து ஏணிப்படி முடித்து நம்ம போட்டு நம்ம மேலே ஏற்றிக்கலாம். இப்போ பின்னி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சாண்டல், அந்த ஒயரை கீழே இறக்கி விடணும். கீழே இறக்கி விட்டு மேலே தள்ளி விடணும். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ரன்னிங் ஒயரை மடித்து போட்டு அப்படியே இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா. ரன்னிங் இப்போ ஏணிப்படி முடிச்சு, இது தாங்க ஏணிப்படி முடிச்சு. இது ஒவ்வொரு லைன் சுற்றி வரும்போதும் நம்ம போட்டுக்கணும். இப்போ நீங்கள் அந்த போட்டோம் பார்த்தீங்களா, ரன்னிங் ஏணிப்படி முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம பின்னக்கூடாது. அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுல தான் எடுத்து பின்னணும். இப்போ சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை சொருகி விட்ருங்க அப்படியே. பாருங்கள், கூட 4 மூலையும் எப்படி நல்லா திரும்பி இருக்குது. பின்னுனதை விட்டுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல ஆரம்பித்து நம்ம சுற்றி பின்னிக்கிட்டு வரணும். அவ்வளோதாங்க. கூட பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அப்படியே சுற்றி பின்னிக்கிட்டே வாங்க. பாருங்கள், பின்னிட்டே ஒயரம் வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து இதில் ஒயரம் வந்து 19 லைன் போட்டிருக்கிறேன்.
பின்னி பிடிச்சாச்சு. லாஸ்ட்டு ஃபினிஷிங் இது வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கிறோம். நல்லா இழுத்து டைட் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சிருச்சு கூட. பாருங்கள் எப்படி வந்துருக்கு. கூட ஒரே கலர் தான் நான் மேலே போட்டேன். ஒரு ரெண்டு லைன் மட்டும் சாண்டல் ஒயர் பின்னி இருக்கிறேன். இப்போ சொருகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு பின்னுறதுலேருந்து இது மடக்கும்போது ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் மேலேருந்து 3வது பின்னலில் சொருகுனில்லைன்னா போதும், நல்லா வரும். சொருகிட்டு ஒரு 5 லைன் சொருகி விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். 3 கட்டு எடுத்தீங்கன்னா 2 கூட போடலாம். 1.5 கட்டு ஒயரு இந்த கூடைக்கு தேவைப்பட்டது. 5 அடியில் 21 ஒயரு வெட்டிக்கோங்க. அதில் 11 லைன் போட்டுக்கோங்க. அடிப்பாகும் கூடை சூப்பராக வரும். ஒயர் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக நல்லா வரும் கூடையை சொருகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எப்படி சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.